கிட்டத்தட்ட ஒரு 25 சிசி நமக்கு இன்ஜின் கெப்பாசிட்டியில் கம்மி பண்ணதுனால 25,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க பஜாஜ். அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் நம்மக்கிட்ட இருக்குது, NS 400Z. என்னடா 400ன்றியே அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே இருந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டிலேருந்து இப்போ 25 சிசி கம்மி பண்ணி 25,000 ருபீஸ் சேவ் பண்ண மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக். அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அண்ட் இந்த வருஷத்து அப்டேட்டில் இந்த இன்ஜின் அப்டேட்னால நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி மைலேஜ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா இல்லை டிக்ரிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி டிரைவ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேல்யூ ஃபார் மணி பாக்கெட் ராக்கெட்டோட ப்ரைஸிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரைஸிங் பொறுத்தளவு எக்ஷோரூம் 1,82,000 ருபீஸில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஆன் ரோட் காஸ்ட் இப்போ 2,20,000 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. ஸோ ஏற்கனவே இருந்தது 373 சிசி வேரியண்ட்லேருந்து இப்போ நமக்கு ஒரு 25,000 ருபீஸ் ஆன் ரோட் காஸ்ட்டில் நம்மளால் சேவ் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறதுக்கே செம்ம அக்ரெசிவாக இருக்குது. ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ். வண்டியில் கொடுத்துருக்க அத்தனை லைட்டுமே நமக்கு எல்இடியில் தான் வருது. அண்ட் இங்கே இசட் ஷேப்பில் NS 400Z அப்படின்றதுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன் மாதிரி இந்த இசட் ஷேப்பில் ஒரு டிஆர்எல்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கிது. ஒரு குண்டு பல்பை சொருகின மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ். நைட் டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் கீழே நமக்கு ஒரு 43 mm ஒரு USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் சூப்பராகவே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பார்க்கலாம். பிரேக்ஸை பொறுத்தளவு 320 mm டிஸ்கில் கிரெமேக்கா 2 பிஸ்டன் கேலிபர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் டயர்ஸை பொறுத்தளவு டயர்ஸ் நமக்கு அப்போலோ H1 ரப்பர் ஸ்டாக்காகவே கிடைக்கிது. இதோட டயர் சைஸ் நமக்கு 110/70 ZR70 சொல்லக்கூடிய ஒரு ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரிப் சூப்பராக இருக்குது. ரியர் டிசைன் பார்ப்போம். ரியர் டிசைன் பொறுத்தளவு மேலே நமக்கு இங்கே ஒரு மெட்டல் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினிஷில் பில்லியன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு நோக்கத்தில் பஜாஜ் டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நமக்கு NS 200, 125 அண்ட் 160 இருக்கிற மாதிரி அதே டெயில் லேம்ப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த NS 400Zக்கு வேறு மாதிரி மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே நமக்கு நம்பர் பிளேட் ஸ்டே பார் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அட்டாச் பண்ணியிருக்காங்க, மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபேன்சியான நம்பர் பிளேட்ஸ் யாராவது ட்ரை பண்ணணுன்னா கூட ஈஸியாக இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ். எல்இடி இண்டிகேட்டர்ஸோட விஷனாக இருக்கட்டும், அதோட ஃபிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓவராலாக நல்ல சூப்பரான ஒரு ஃபிட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் ஸ்பெக் பொறுத்தளவு ஏற்கனவே இருந்த 373 சிசிலேருந்து இப்போ 25 சிசி கிட்ட நம்ம கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு 349 சிசி லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 40 PS at 9,000 RPMலையும், அதாவது 40 bhp நமக்கு 9,000 RPMலையும், அண்ட் 33.1 Nm ஆஃப் பீக் டார்க் நமக்கு 7,500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ரெஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 12.2:1 அப்படின்ற ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் அளவு நமக்கு 87 mm போர் அண்ட் 56.1 mm ஸ்ட்ரோக்கில் நமக்கு இந்த இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்ததை விட ஸ்ட்ரோக் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓரளவுக்கு ஷார்ட் ஸ்ட்ரோக்கான இன்ஜின் தான். கியர் ப்ரெசிஷன் எதிர்பார்க்குற ஒரு இன்ஜின். அண்ட் இதோட டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை நமக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச். இது இல்லாமல் குவிக் ஷிஃப்டரும் இந்த NS 400Zயில் நமக்கு கிடைக்கிது ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக. அண்ட் இதில் ஒரே ஒரு வேரியண்ட் 4 கலர் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த ஏற்கனவே இந்த 373 இன்ஜினோட அதே சவுண்ட் தான் எனக்கு இங்கே கேட்குது. இன்கேஸ் நீங்கள் எதாவது டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சீட் ஹைட்டை பொறுத்தவரை நமக்கு 807 mm ஆஃப் சீட் ஹைட் அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு 12 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் நமக்கு டிராஸ்டிக்காக ஒரு 1 to 1.5 km தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா பஜாஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 168 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அவ்வளோக்கு ஈஸியாக நம்மளால் டேக்கிள் பண்ணிட்டு போக முடியும். 2 வெல் பில்ட்டான அடல்ட் இருந்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸாஸ்ட்டில் தட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இதோட வீல் பேஸ் நமக்கு 1344 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் எனக்கு எல்லாமே இப்போ கம்ஃபர்டபுளாக செட் ஆகுது. நான் ஒரு 6 feet கை, ஓரளவுக்கு நான் கொஞ்சம் லீன் பண்ணுற பொசிஷன் உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா இதில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஹேண்டில் பார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் பார் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் கொஞ்சம் லீன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட்டுமே அந்த பேடிங்
நல்லாவே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை நமக்கு இங்கே ஒரு கலர் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் ஆகிட்டு லெட்டஸ் ரைட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் அந்த சின்ன ஸ்க்ரீனில் நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு எல்லா தேவையான 10 லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் லைட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆயிருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நமக்கு மேலே டிஸ்பிளே ஆகுது. இந்த கிளஸ்டர்லேயே நமக்கு வந்து இந்த சின்ன ஸ்க்ரீனில் நம்ம ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், ட்ரிப் மீட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்பேர் அமுக்குனா நமக்கு டக்குன்னு ரைடிங் மோட் வர மாதிரி செட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட்டட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலேயே நமக்கு காட்டுது. மொபைல் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அண்ட் ட்ரிப் மீட்டர்ஸ், லேப் டைமர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்குமே வந்து இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளஸ்டரே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே ஃபேவரட்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். குவிக் செலக்ட் கொடுத்துக்கலாம். பிரைட்னஸ் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பல விஷயங்கள் ஒரு லோடடான ஒரு சின்ன கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5000 6000 ஹைக்காக இருந்தாலும் பரவாயில்ல. டிஎஃப்டி இருந்தால் இந்த செக்மெண்ட்டில் சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் ஒரு யூஎஸ்பி நார்மல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சியில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்விட்ச் கியர் பொறுத்தளவு கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இந்த மேலே ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. கீழே நமக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான அந்த ஸ்விட்சஸ் அண்ட் கீழே ஹாரனுக்கு உண்டான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு இன்டெகிரேட்டடாக பாஸ் லைட்டும் அப்புறம் ஹை பீமும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே ஸ்விட்சாக நமக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு ஹசார்ட் ஸ்விட்ச் அண்ட் அப்படியே இன்டெகிரேட்டடான செல் ஸ்விட்ச் அண்ட் கீல் ஸ்விட்சுமே ஒரே ஸ்விட்சாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஹெட்லைட் தனியாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புதுசாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் இருக்குது. ஸோ ரைடர்ஸ்க்கு அவங்களோட அட்ஜஸ்டபிள் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் ரைடிங் வேணும் அப்படின்ற ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது NS 400Z தான் ஓட்ட போகிறோம். 350cc அப்டேட் பார்த்தீங்களா? அங்கே வந்து நம்மளோட ஒரு மீடியா ஃப்ரெண்டு தான், அதோட டாமினார் 400 வீடியோவும் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக காத்துட்ருங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 400 லான்ச் ஆன டைமில் இருந்த அதே சவுண்ட் தான் இப்போவும் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். இப்போது பேசிக்காக நான் வந்து இன்ஜினில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நான் பேச நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பவர் ட்ராப்னால நமக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 43 PS இருந்தது, இப்போ 40 PS இருக்குது. இப்போ இந்த 40 PSல நமக்கு வந்து பவருக்கு பஞ்சம் இல்லை, டார்க்குக்கும் பஞ்சம் இல்லை. அண்ட் டாப் எண்டுலேயும் அந்த குவக்கியான நேச்சர், அப்படியே டக்குன்னு ஒரு த்ராட்டில் கொடுத்தா வண்டி இழுத்துட்டு போகிற அந்த ஒரு நேச்சர் வந்து அப்படி தான் ரிட்டர்ன் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன NS 400Z ஓட்டியிருக்கேன். நம்ம பிர்லா ஸ்பாரி சேனல்லையும் அது ரிவ்யூ ஆகிருக்கு. ஸோ அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இது லைட்டாக டோன் டவுனான ஃபீல் ஆகிருக்கு. கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ரைட். அண்ட் இந்த அப்போலோ H1 டயர்ஸோட அப்கிரேடாக இருக்கட்டும், இந்த சிண்டட் பிரேக் பேட்ஸோட அப்கிரேடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வண்டி இன்னும் வேல்யூ ஃபார் மணி ஆக்கியிருக்கு. ரோட் கிரிப் நல்லா இருக்குது. எனக்கு நல்ல கார்னரிங் ஸ்பீடும் சூப்பராக கிடைக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ரோட்டில் நார்மலாக போகிறப்போ அந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டியுமே இந்த டயரில் சூப்பராக சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் குவிக் ஷிஃப்டர் ஸ்போர்ட் மோடில் மட்டும் தான் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ குவிக் ஷிஃப்டரோட ஷிஃப்டிங் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என் கை வந்து நான் கிளச்சில் வைக்கல. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். வண்டி துள்ளுதுங்க, அப்படியே துள்ளி விளையாடுது. லிட்ரலாக இந்த நேக்கட் ஸ்போர்ட் Z அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக இருக்குது. என்ன தான் 350cc வச்சாலுமே. ரைட். இப்போது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் டு 33 to 34 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மைலேஜ் வந்து ட்ராப்பேஜ் இல்லாமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் பஜாஜ் கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சேம் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அந்த சீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. 4 கலர் ஆப்ஷன்ஸும் அப்படியே தான் இருக்குது. எந்த விதமான ஃபீச்சர் மாற்றங்களும் இல்லை. நடுவில் அந்த 373 இன்ஜினில் இன்ட்ரடியூஸ் பண்ண அதே செட்டப் ஆஃப் இது தான் கொடுத்துருந்தாங்க, குவிக் ஷிஃப்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ திரும்ப அதையே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தனியாக நம்ம குவிக் ஷிஃப்டர் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் பைக்காக குவிக் ஷிஃப்டரோட நமக்கு வருது. ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிராஃபிக்காக இருக்கட்டும், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாமே கொஞ்சம் ஹீட் டிசிபேஷன் தெரியுது தாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய சிசியில் ஒரு ஸ்போர்ட் பைக் ஓட்டுறோன்னா கண்டிப்பாக ஹீட்டுக்கு நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். யூட்டர்ன்லாம் டேர்ன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஈஸியாகவே இருக்குது. அண்ட் வண்டி பிக்கப் தாங்க, பிக்கப் வந்து சூப்பரான ஒரு பிக்கப் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு சின்ன எம்டி ஸ்ட்ரெச் கிடைக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு அழுத்தி பார்க்குறேன். ஸோ கைஸ், நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் அந்த வண்டி பொட்டன்ஷியல் காட்டுறது தான் லைட்டாக இப்போது அழுத்தி ஓட்ட போகிறேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி பப்ளிக் ரோட்ஸில் ஓட்டாதீங்க. கண்டிப்பாக ரைடிங் கியர்ஸ் போட்டு ஓட்டுங்க. சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஓட்டுங்க. எம்டி ஸ்ட்ரெச்சாக இருந்தால் கூட லீகல் ஸ்பீட்ஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1. அதாவதுங்க 100 கிலோமீட்டர் பவர் கிட்டலாம் போயிட்டோம். நம்ம அந்த ஸ்பீடுக்கு போயிட்டோம். இது கண்டிப்பாக இந்த பைக் வந்து 170 ஈஸியாக டச் ஆகக்கூடிய ஒரு பைக் தான். அந்த பைக் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஏற்கனவே இருந்த வைப்ரேஷன்லாம் இப்போ கொஞ்சம் கண்டெயின் ஆகிருக்கு. பயங்கர ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த 350cc அப்டேட்டில். குவிக் ஷிஃப்டர் கொஞ்சம் நட்ஜியாக இருக்குன்னு சொல்லலாம். நட்ஜி இந்த சென்ஸ் கொஞ்சம் டக்குன்னு ஒரு மாதிரி அடிக்கிற ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸ்மூத்தாக இல்லை குவிக் ஷிஃப்டர் ஆப்ரேஷன். குவிக் ஷிஃப்டர் நல்லா ஒர்க் ஆகுது, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் ஸ்மூத்தான ஆப்ரேஷன் கிடையாது. நம்ம கேடிஎம்மில் பார்க்குற மாதிரியோ இல்லை வேறு சில பிராண்ட்ஸில் பார்க்குற அந்த ஸ்மூத்னஸ் இதில் கிடைக்கல. மற்றபடி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அழுத்துனா ஓங்கி இந்த வாங்கிக்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த NS 400Zயோட 350cc அப்டேட் ரைட் ரிவ்யூ. அண்ட் ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 350cc அந்த பெரிய ஜிஎஸ்டி போனதுனால வாங்க முடியாத ஒரு சூழல். இப்போ இந்த பைக் வேல்யூ ஃபார் மணியான ஒரு கோஷன்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கில் வந்திருக்கு. 2.2 lakhsக்கு எல்லாமே இருக்கிற ஒரு பைக். நீங்கள் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் NS 400 பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ காலேஜ் இலசுகள் இந்த வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சே வாங்குங்க. ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா தான் சிசி கம்மி பண்ணாலும் பவர் அப்படியே தான் இருக்குது, டார்க்குமே அப்படியே தான் இருக்குது. அண்ட் எனக்கு 350cc 400cc எனக்கு அஃபோர்டபுளான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும், பஞ்சியாக இருக்கணும், பெப்பியாக இருக்கணும், ஓரளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த NS 400Z சூப்பராக செட் ஆகும். அண்ட் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது. ஸோ பில்லியன்ஸ் பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஹோப் இந்த வீடியோ கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பாய்.